இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் சில்லி மஷ்ரூம்ஸ். இது ரொம்ப காமனாக எந்த ரெஸ்டாரண்ட் எந்த ஹோட்டல் போனாலும் இது கிடைக்கக்கூடியது. ஆனால் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ வாங்க இதோட ரெசிபிஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து வருவோம். காளான் 200 கிராம், பொடியாக நறுக்கிய பூண்டு 50 கிராம், பொடியாக நறுக்கிய இஞ்சி 30 கிராம், வெங்காய இதழ்கள் 100 கிராம், வெங்காயத்தாள் 50 கிராம், வண்ண குடமிளகாய் 100 கிராம், பச்சை மிளகாய் 4 நம்பர், ரெட் சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் தேவையான அளவு, மைதா மாவு 50 கிராம், சோள மாவு 50 கிராம், சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வண்ண குடமிளகாய் 50 கிராம். இப்போது தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்போ வாங்க இந்த சில்லி மஷ்ரூம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சில்லி மஷ்ரூமுக்கு 2 ப்ராசஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதில் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பை இதில் மஷ்ரூம்ஸ் எல்லாம் இடத்துலையும் போடுற மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் மைதா மாவு, சோள மாவு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி சின்ன பேட்டர் மாதிரி வரும். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இது மாதிரி கொட்டி கொஞ்சம் வெட்டாக வரும். இதை நம்ம அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அப்படியே எல்லாம் எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக விழுற மாதிரி போட்டு எடுத்துருங்க. இந்த மஷ்ரூம் பாருங்கள் எண்ணெயில் கிறிஸ்பாக பொரிஞ்சு வருது. இது மாதிரி பொரிஞ்சு வரும். மஷ்ரூம் பொரிஞ்சிச்சு பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இது மாதிரி பேட்டரோட இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயில் போட்டதுக்கும் நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த மஷ்ரூம் பொரிச்சு வச்சுட்டோம். இப்போ அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கிட்டோம். பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு garlic, வதங்கும் போது நீங்கள் அடுத்தது ஃபைனலி சாப் ஜிஞ்சரை வதக்கிட்டு அடுத்தது ஆனியன், வதக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த க்ரீன் சில்லி, டைஸ்ட் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் நம்ம அந்த கலர் கேப்சிகம், அதுக்கப்புறம் டைஸ்ட் ஆனியன், இதெல்லாம் வதங்கி வருது. இப்போது இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, இப்போ இதுக்கு சில்லி மஷ்ரூம் சொல்லியிருந்தேன். அதுக்காக நம்ம மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணுற வேண்டியது சில்லி பேஸ்ட். காரம் எவ்வளோ வேணுன்றவங்க போட்டுக்கலாம். சில்லி பேஸ்ட் இந்த மசாலாவோட சேர்ந்து வரும். கடைசியாக நம்ம சோயா சாஸ், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை பொரிச்சு வச்ச மஷ்ரூம் இதை இந்த மசாலாவில் சேர்ந்து டாஸ் பண்ணி எடுப்போம். இப்போ உங்களுக்கு இந்த வெங்காயம், கலர் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், சில்லி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சில்லி மஷ்ரூம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி
பிளேட்டிங் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சில்லி மஷ்ரூம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ஒரு கலர்ஃபுல். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியான ஐட்டம். இதை சாப்பிட்னா நம்ம ஹோட்டலுக்கு தான் போயிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு முன்னாடிலாம் நம்ம நினச்சிட்ருப்போம். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா வரும். இதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சில்லி மஷ்ரூம்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது.